ஸோ வணக்கம் மக்களே, நம்மளில் சில பேர் இல்லை பல பேர் வந்து ஆன்லைனில் தான் நம்ம வந்து பாட்டு கேட்டுட்ருக்கோம். அதாவது ஸ்பாட்டிஃபை, கானா, ஜியோ சாவன் இதில் தான் நம்ம வந்து பாட்டு கேட்டுட்ருக்கோம். ஸோ இந்த ஆப்லாம் எப்படி ஒர்க் ஆகுது நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஜஸ்ட் பாட்டை தேடுவோம், அல்லது ஆல்பம் அல்லது பிளேலிஸ்ட் ஏதாவது தேடிட்டு அதை நம்ம பாட்டை கேட்டுட்டு அப்படியே இருப்போம். ஸோ இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அண்ட் இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடக்குங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அண்ட் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட போய் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் என்னையும் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், மோஜா பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி பாட்டு கேட்டுட்டு இருந்தோம்னா, ஜஸ்ட் வெப்சைட்டில் போயிட்டு அந்த பாட்டை டைப் பண்ணி அல்லது யூடியூப்பில் போயிட்டு பாட்டை கேட்டுகிட்டு இருந்தோம். அண்ட் வெப்சைட்டில் போயிட்டு நம்ம அந்த பாட்டை டவுன்லோட் பண்ணி அந்த MP3 பிளேயரில் ஏற்றி, மெமரி கார்டில் ஏற்றி, பென்ட்ரைவில் ஏற்றி, சிடியில் ஏற்றி அண்ட் ஏன் லேப்டாப்பில் கூட நம்ம ஏற்றி கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்போம். பட் இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆகி நம்ம இப்போ வந்து ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ்லலாம் நம்ம வந்து மியூசிக் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இப்படிங்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு வேணுங்கிற பாட்டு வந்து நம்ம கைக்கே வந்துடுது, வித்தின் அ சிங்கிள் டச்சில் வந்துடுது. ஸோ அதனால் நம்மளுக்கு ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து இந்த ஸ்ட்ரீமிங் ஆப்ஸுக்குள்ளே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் நானும் இந்த ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ்லாம் ஒன்று தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெப்சைட்டில் இருக்கிற மியூசிக் வந்து நம்மளால் வந்து பாட்டு கேட்க முடியாது, நம்மளால் டவுன்லோடு தான் வந்து பண்ண முடியும். பட் இப்போ இருக்கிற ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் என்னென்னா நம்மளால் பாட்டு ஆன்லைன்லேயே வந்து கேட்டுகிட்டே இருக்க முடியும். அண்ட் அதை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்புக்குள்ளேயே வந்து நம்ம ஆஃப்லைன்லேயுமே வந்து அந்த பிளேலிஸ்ட்டோ அல்லது அந்த பாட்டோ அந்த ஆல்பமையோ நம்மளால் வந்து கேட்கவும் முடியும். ஸோ இந்த ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாகவே ஆயிடுச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. பிகாஸ் நம்ம ஒரு மெயில் ஐடியை வச்சு அல்லது ஒரு ஃபேஸ்புக்கோ அல்லது ஒரு கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு நம்ம அந்த ஒரு டிவைஸில் லாகின் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. அதே அக்கௌண்ட்டை வச்சு நம்ம மல்டிபிள் டிவைஸ்லையுமே வந்து நம்மளால் லாகின் பண்ணி அதே பிளேலிஸ்ட், அதே ஆல்பம் சாங் அண்ட் அதே சாங்ஸை வந்து நம்மளால் கேட்டு என்ஜாய் பண்ணவும் முடியும். ஸோ இதனாலே வந்து நம்மளுக்கு இந்த ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்குன்னு வந்து சொல்லலாம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் நம்மளில் பல பேர் இந்த ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம என்றைக்குமே யோசிச்சது கூட இல்லை. ஜஸ்ட் பாட்டை கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம வந்து கேட்டு லிசன் பண்ணிக்கிட்டே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து அடிக்கடி கேட்குற ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் ஆப்பில் வந்து நான் ஒரு பாட்டு வந்து நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ நான் சூஸ் பண்ண வேகத்தில் இந்த சாங் வந்து சர்வரில் போய் ரெக்வஸ்ட் ஆகி அண்ட் திரும்ப எனக்கு வந்து இங்கே வந்து அந்த பாட்டு வந்து ப்ளே ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு டேட்டா தேவை, நம்ம மொபைல் டேட்டாவும் தேவை. அண்டு பிகாஸ் இங்கேருந்து நம்மளுக்கு டேட்டாஸ் வந்து அப்லோட் பண்ணும் அண்ட் அங்கேருந்து டேட்டாவை வந்து இங்கே வந்து டவுன்லோட் பண்ணும். ஸோ அதுக்காக நம்மளுக்கு கண்டிப்பாக இதுக்கு வந்து நெட்டு வந்து அவசியம். அது வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரியும். பிகாஸ் நம்ம ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து நம்ம எல்லாமே நெட்டு போட்டு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது அந்த நெட்டை யூஸ் பண்ணி அதை அப்லோட் பண்ணி அந்த டவுன்லோடும் நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுக்குது. ஸோ இதனால் அண்ட் இதுக்கு வந்து ஒரு சின்ன டிலே தான் எடுத்துக்கிறோம். அந்த டிலேவும் ரொம்பவே பெருசாலாம் இருக்காது, நம்மளால் அந்த டிலேவை கூட ஃபீல் கூட பண்ண முடியாது. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இது வந்து ரொம்பவே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும் இந்த ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்கிற பேக் எண்ட் வந்து. ஸோ நம்ம வந்து இந்த இதை ஆன்லைனையும் கேட்டுக்கலாம் அண்ட் ஆஃப்லைனையும் கேட்கலாம். நான் சொல்லியிருந்தேன் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து பக்கத்துலேயே டவுன்லோட் ஐக்கான் இருக்கும். அதை நம்ம டவுன்லோடு வந்து கொடுத்தோன்னா ஸோ பக்கத்துலேயே வந்து டவுன்லோட் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணது வந்துன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து அங்கே ஒரு அக்கௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கலாம். லைக் நம்ம வந்து நம்ம கூகுள் அக்கௌண்ட்டோ இல்லை ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு குட்டி க்ளவுட் ஸ்டோரேஜ் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த குட்டி க்ளவுட் ஸ்டோரேஜுக்குள்ளே நம்மளுக்கு போய் அங்கே போய் ஸ்டோர் ஆகிக்கிறோம். ஸோ ஸ்டோர் ஆகிட்டு நம்ம ஆஃப்லைனில் அப்படி நம்ம பாட்டு கேட்டுக்கலாம். ஸோ இப்படி தான் இந்த ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் ஆப்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் என்னையும் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், மோஜா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இதை மாதிரி இன்னும் பல வீடியோஸில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.